வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 18/8/2025 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஆவணி 2ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கண்ணோட்டம். குறள் 574. உளபோல் முகத்தேவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் தெளிவுரை. கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுமே அன்றி வேறு என்ன பயனை அவை செய்யும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் சுக்கிரன், அதோடு கூட குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது, அதோடு கூட சூரியன், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் வக்ரமாக. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். அசையா சொத்துக்கள் வந்து சேரும். தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெறுவீர்கள். என்று சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் அதிகம் இருக்கும். நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் இப்படியாக செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து இருப்பதால் அனைத்து வேலைகளையுமே இழுத்து போட்டுக்கொண்டு செய்வீர்கள். வாசனை திரவியம், ஃபேன்சி ஸ்டோர்ஸ், அழகு நிலையங்கள், பெண்கள் அழகு பொருட்கள் வியாபாரம் நல்ல லாபகரமாக நடக்கும். என்று சில வருடங்களுக்கு முன்பு செய்த திட்டங்கள், முயற்சிகள், பயிற்சிகள் இவை அனைத்தும் விளையாட்டுத் துறையில் இன்று வெற்றி பெற உதவி செய்யும். இன்று நீங்கள் செல்ல இருக்கும் நேர்முகத் தேர்வில் நீங்கள் படித்த படிப்பை தான் தகுதியாக வைத்திருக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இயற்கையில் நீங்கள் நிதானம், கருணை உள்ளம் கொண்டவர்தான். ஆனால் இன்றைய கோச்சாரம் பாருங்கள். யாரை பார்த்தாலும் அவருடன் சண்டை போட வேண்டும் என்ற எண்ணமும் கோபமும் நிறைய வரும். பெண்களுக்கு இன்று குடும்ப நிம்மதியற்ற நிலை. யாருடைய விஷயத்திலாவது தலையிடுவது, பிறகு அதன் காரணமாக சண்டையை உண்டாக்கி கொள்வது, மேலும் தனது நிலை இவ்வளவு சிக்கலாக இருக்கின்றது என்று புலம்புவது இப்படியாகத்தான் இருக்கும். கொடுத்த கடன் அல்லது வாங்கிய கடன் தொல்லைகள் ஏற்படும். என்று சகோதரி மிகவும் கனிவானவராக இருப்பினும் சொத்து தொடர்பான வாக்குவாதங்கள் என்று அவர் மூலம் ஏற்படும். என்று உடல் ஏனோ ஒருவித அசதி மற்றும் அசௌகரியம் இருப்பதாக தெரியும். பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும். வயிறு, சுவாசம், சளி, கண், சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். கால்களில் அரிப்பு அதிகமாகும். கால் எலும்பு உடைதல், கால் நரம்பு சுருட்டை, முடக்குவாதம், மேலிருந்து கீழே விழுதல், கற்களால் தாக்கப்படுதல், மன அழுத்தம் இப்படியாக ஏற்படும். என்று நீங்கள் பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், உணவகம், பால், கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல், உப்பளம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று கலையரசி, கலையரசன், கோடீஸ்வரன், பாக்யலட்சுமி, ராஜலட்சுமி, புஷ்பராஜ், சுந்தரமாணிக்கம், எழிலரசன், அன்பழகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள், கொழுக்கட்டை, முள்ளங்கி, முருங்கை, கொத்தவரங்காய், கோவைக்காய், வெள்ளை பூசணி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, மங்கலான வெளிர் நிறம் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.